இந்த கருவாடோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கருவாடு வச்சு தான் குழம்பு பண்ண போறோம். புளி ஊத்தாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி பண்ணலாம். எங்க வீட்ல எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் வைப்போம். சூப்பரா இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, தேங்காய், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு இடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமா வெங்காயம், ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கின அப்புறமா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். நீங்க முருங்கைக்காய், சொரக்காய், மாங்காய் இந்த மாதிரி காய் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மெயின் இன்கிரிடியன்ட் மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான உப்பு. இந்த மசாலாலாம் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. காயோட சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூடயே வெள்ளை வர வேக வச்சு போட்டுக்கிறேன். இது இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சோம்ல, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கோங்க. போட்டு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்த அப்புறமா கருவாடு கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடான சாதம் களிக்கெல்லாம் வச்சு சாப்பிட செம்மையா இருக்கும். செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.